விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் போகிறாங்க. அப்போ விஜய் ரொம்ப கோவமாக வண்டியை ஓட்டிகிட்டு வர்றாரு. என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு, வண்டியை மெதுவாக ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க காவேரி. அதுக்கு தாறுமாறாக ஓட்டிகிட்டு போகிறாரு. நிறுத்துங்க, நானாவது ஓட்டுறேன், நிறுத்துங்க அப்படிங்கும்போது நிறுத்திடுறாரு வண்டியை. உனக்கு ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறாரு. ஓட்ட தெரியும்னு சொல்லும்போது, நீ எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தோடனே இவங்க காவேரி அங்கே இவர்கிட்ட மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் அங்கே நம்ம ஒரு இது கட்டியிருந்தோம்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பில்டிங் என்ன விலைங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த 50 லட்ச ரூபா மேடம். அவ்வளோவெலாம் எனக்கு சரிப்பட்டு வராது, ஒரு 20-25 இருக்குமா நம்ம பில்டிங்கில் அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க மேடம் நீங்களே ஓனர் நீங்களே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் விஜய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அஜயும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, இவர் மேனேஜர் பொண்ணு, உனக்கெல்லாம் என்ன பேராசையா, நீ எல்லாம் வீடு வாங்க போறியா, யார் காசில் வாங்க போகிற, எங்கள் காசில் தானே வாங்க போகிற, அதுக்கு இவ்வளோ பில்டப் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அஜய் பேசுகிறத விஜய் கேட்டுடுறாரு. உடனே காவேரி என்ன பண்ணுறாங்க, அஜய் கிட்ட சொல்கிறாங்க, உனக்கே வேலை இந்த கம்பெனியில் இல்லை, நீ எதுக்கு இந்த கம்பெனிக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க காவேரி அஜயை பார்த்து. அதுக்கு இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, எங்கள் அண்ணன் சொல்லணும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சீ போடா, ஒன்ட்டெல்லாம் யார்டா பேசுவான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதும் விஜய் என்ன பண்ணுறாரு, அஜயை கூப்பிட்றாரு. அஜயை கூப்பிட்டு, என்ன ஏன் வந்த, நீ ஆஃபீஸுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு. இல்லைன்னே சும்மா வீட்டில் இருந்தேன். சும்மா வீட்டில் இருந்தால் இங்கே வரலாமா, உனக்கு ஆஃபீஸில் வேலை இல்லை, இது ஏன் ஆஃபீஸில் நீ எதுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே ராகினி திட்டிக்கிட்டு இருக்கிறா, வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ உன் பொண்டாட்டி திட்டுறாண்டா உன் மாமனார்கிட்ட கேட்டுக்க, இங்கே வராது அப்படிங்க. இல்லைங்கண்ணே, நீ என்ன பேசுன, காவேரிக்கிட்ட என்ன பேசுனேன், நான் ஒன்றும் பேசலைண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசுனேன், நான் நின்று கேட்டுட்டு தான் வந்தேன், மரியாதையாக இருந்துக்க, வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறார். அண்ணன் அப்படிங்கும்போது, நீ ஒழுங்காக வேலைக்கு வந்தீங்கன்னா வேலைக்கு மட்டும் பார்க்கணும், காவேரி விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது, அவள் என்ன பேசுகிறா என்ன பண்ணுறா அதெல்லாம் நீ தலையிடக்கூடாது, ஓகேயா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கண்ணே, இனிமேல் காவேரி விஷயத்தில் நான் தலையிடலை போ அப்படின்னு கோவமாக விரட்டி விடுறாரு. அதாவது அஜய் விரட்டி விடுறாரு விஜய். இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி நெயில் பாலிஷ் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ இந்த நர்மதா என்ன பண்ணுது, யாரை நெயில் பாலிஷ்னு தெரியாமல் கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கவும், ராகினி அங்கேருந்து கோவமாக ஏய் வைடி அது என்னோட நெயில் பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு அவங்களே கீழே போட்டுடுறாங்க. கீழே போட்டவுடனே அதை நர்மதா தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய நெயில் பாலிஷை எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டா அப்படின்னு, இதுக்காடி போய் என் பிள்ளைய அடிச்சு அப்படின்னு கேட்குறாங்க காவேரிடா அம்மா. அதுக்கு அடிக்காமல் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா, என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்கிறீங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மரியாதையாக இருந்துக்க ராகினி, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன், எங்கள் சொத்தில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிறாங்க. நீ வா நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நர்மதாவை அடித்தது காவேரிக்கு தெரிஞ்சு போயிடுது. காவேரிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே சாயந்தரம் ஈவினிங் இது வருது. காவேரி வந்தது ராகினியை கூப்பிட்டு, இங்கே வா அப்படிங்கிறது. ஏண்டி என் தங்கச்சி அடித்தேன் அப்படின்னு கேட்கும்போது, உன் தங்கச்சி திருடுனா அடித்தேன், அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லையடி, திருடுற பழக்கம்லாம் உனக்கும் உன் அப்பனுக்கும் தான் இருக்குது திருடுற பழக்கம், எங்களுக்கு கிடையாது தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராகினி காவேரி கிட்ட கேட்குறாங்க, என்னடி எங்கள் அப்பா உங்கள்கிட்ட திருடினாங்க அப்படின்னு. எங்கள் சொத்தையே கொள்ளடிச்சாரடி உங்கள் அப்பா, அது தெரியும்ல உனக்கு, திருட்டு குடும்பம்லாம் உங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம் கிடையாது. உன் நெயில் பாலிஷ் என் தங்கச்சி உடச்சிட்டாண்டா சொல்லியிருந்தேன், நான் 1க்கு 10 வாங்கிட்டு கொடுத்துருப்பேன், மரியாதை இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. தாத்தா பாட்டி அஜய் எல்லாருமே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவளுக்கு வெக்கமாக போயிடுது, ராகினிக்கு வெக்கமாக போயிடுது, இந்த மாதிரி அவங்க முன்னாடி பேசுகிறாளேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வெக்கமாக போனோம்னா அங்கேருந்து அஜயை கூட்டிகிட்டு உள்ளே போகுது. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம இருக்கணும்னா நமக்குன்னு ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி நமக்கு மரியாதை கிடைக்கணும், அந்த மரியாதையை கேட்டு வாங்க அப்படிங்கும்போது அஜய் திருன்னு முழிக்கிறாரு. இப்போ என்ன ராகினி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இந்த வீட்லேயும் மரியாதை வேணும், ஆஃபீஸ்லேயும் மரியாதை வேணும் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க, ராகினி சொல்கிறாங்க. அப்போ விஜய் அதை கேட்டு சொல்கிறாரு, ஏம்மா ஆஃபீஸ்லாம் மரியாதை கிடைக்கணும்னு நீ சொல்லக்கூடாது, அதை தெரியும்ல, ஏன்னா ஆஃபீஸ் என்னுடையது, இந்த வீடும் என்னுடையது, அது உங்களுக்கு தெரியுமா முதல்ல அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அம்மா விஜய் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த வீடும் என்னுடையது, ஆஃபீஸும் என்னுடையது, உன் புருஷனுக்குன்னு எந்த சொத்தும் கிடையாது, சும்மா இருக்கிறான் அவன், உன் புருஷனுக்கு சொத்து வேணும்டா, உன் புருஷனோட அப்பா போய் கேளு கொடுப்பாரு சொத்து, என் சொத்தில் பங்கு கேட்காது அப்படின்னு சொல்லும்போது ராகினிக்கு வெக்கக்கேடா போயிடுது. என்ன சொல்கிறாரு அஜய் அப்படிங்கும்போது அப்படியே அஜய் குனிஞ்சு நிற்கிறாரு. அஜய் இங்கே பாரு என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இந்த வீடும் அவரோடது தான், ஆஃபீஸும் அவரோடது தான், எங்களோடது கிடையாது, அப்போது உங்களுக்கு இதில் ஷேரே கிடையாதா அப்படின்னு. மொத்தத்தில் எங்களுக்கே கிடையாது ராகினி இதெல்லாம்,
இதெல்லாம் வந்து விஜயோட சொத்து, விஜயோட கம்பெனி, விஜயோட ஆஃபீஸ் எல்லாமே எங்களோடதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து ராகினியை பார்த்து கேட்குறாரு, இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிச்சா உனக்கு? அதனால் இனிமேல் காவேரி கிட்ட அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்க, உன் வேலையை மட்டும் பாரு, புரிஞ்சிச்சா அப்படி